வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. 6 படை வீடு கொண்ட முருகனின் 3ஆம் படை வீடாக விளங்குவதுதான் பழனிமலை. கீழே திருவாவினன்குடி என்ற இடத்திலே முருகன் அருள்பாலிக்க, மேலே போகரால் ஸ்தாபிக்கப்பட்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற வகையிலே இதோ குமரன் இந்த குன்றின் மேல் வீற்றிருக்கின்றார். படியேறியும் அதே நேரத்தில் படியேற முடியாதவர்களுக்காக இங்கே தற்பொழுது விஞ்ச் மற்றும் ரோப் கார் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோ இங்கே நாம் பழனிமலை மூலவரினுடைய தரிசனத்தை காண ஒரு அரிய வாய்ப்பாக இதோ நேரடியாக மூலவரினுடைய காட்சியையே இங்கே நாம் காண முடிகின்றது. பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா என்று அரோகரா கோஷங்கள் முழங்க இதோ இங்கே பழனிமலை முருகனுடைய மூலவரினுடைய அற்புதமான ராஜ அலங்கார காட்சியை நாம் தற்பொழுது பார்க்க முடிகின்றது. பழத்திற்காக கொபித்து கொண்டு தன் அம்மை அப்பனிடம் இருந்து பிரிந்து வந்து மலையிலே ஆண்டியாக நின்ற முருகன் இதோ இப்போது இங்கே நமக்கு ராஜ அலங்காரத்திலே அருள் காட்சி தருகின்றார். பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா என்று இங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் தன் ராஜ அலங்கார காட்சியை தற்பொழுது முருகப்பெருமான் காட்டிக்கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் ஆலயம் சென்றாலும் தரிசிப்பது சற்றே கடினம். இதோ இங்கே போகரினுடைய ஆலயம், பழனிமலை ஆண்டவனினுடைய ராஜகோபுர தரிசனத்தை விட இதோ இங்கே மூலவர் கோபுரத்தினுடைய தரிசனத்தை நாம் இங்கே காண முடிகின்றது. மூலவர் தரிசனம், அதோடு மூல கோபுரத்தினுடைய தரிசனம், அந்த தரிசனத்திலே இருக்கக்கூடிய பழனி ஆண்டியாக ஆண்டி கோலத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய காட்சியும் ராஜகோபுரத்திலே மூலவரனுடைய விமானத்திலே நாம் காண முடிகின்றது. கலசத்தோடு இங்கே முருகப்பெருமானுடைய தரிசனமும் நாம் காண முடிகின்றது. வருகின்ற 22ஆம் தேதி ஜூன் மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 2 நாட்களே மதுரையிலே மாபெரும் முருகனுடைய பக்தர்கள், உலக முருக பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாநாடு நடைபெற இருக்கின்றது. முருகனினுடைய அருளால், பழனி ஆண்டவனினுடைய அருளால் நாமும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு முருகனுடைய 6 படை வீடுகளின் தரிசனங்களையும் நாம் அங்கே கண்டு மகிழ்வோம். 6 படை முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா.